எம்மாக்கு 17 வயசு ஆகுது. அவ ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ ஃப்ரெண்ட்ஸோடவும் ரொம்ப ஜாலியா பழகுற ஒரு சோஷியலான டைப் தான் எம்மா. ஒரு நாள் எம்மாவோட அப்பா, அம்மா எம்மா கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க ஒரு வேலை விஷயமா ஒரு நாளைக்கு வெளியில போறோம். நாங்க நாளான்னைக்கு காலையில தான் வருவோம்னு" சொல்றாங்க. இத கேட்டதும் எம்மா என்ன சொல்றான்னா, "ஒரு நாள் தானே, நான் இருந்துக்கிறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்களோட அப்பா அம்மாவும் சரி பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஏம்மா வீட்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு டிவில ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, 3 குடும்பத்தை கொடூரமா கொலை பண்ண கொலைகாரன் ஜெயில்ல இருந்து தப்பிச்சிட்டான். வீட்ல இருக்கிறவங்க பத்திரமா இருங்க. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கோங்கன்னு சொல்லுது. இதை கேட்டதும் எம்மாக்கு கொஞ்சம் பயம் வருது. இருந்தாலும் அவ ஏன் இங்கெல்லாம் வரப்போறான் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவ ஃப்ரீயாவே விட்டுறா. அப்போ அவ வீட்டை சுத்தி யாரோ நடக்கிற மாதிரியான காலடி சத்தங்கள் அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்டதும் எம்மாக்கு கொஞ்சம் பயம் வந்தாலும் இந்நேரத்துக்கு யாரு நடக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரீயாவே விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த காலடி சத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஆப்ஜெக்டை வச்சு அந்த செவுத்துல அடிச்சுக்கிட்டே நடக்கிற மாதிரியான சத்தமா மாற ஆரம்பிக்குது. இதை கேட்டதும் எம்மாக்கு கொஞ்சம் பயம் வந்தாலும் இந்நேரத்துல யாரு இந்த இடத்துல நடக்க போறோம், ஏதோ நாயோ பூனையோ பண்ணியிருக்கோன்னு நினைச்சு அவ ஃப்ரீயாவே விட்டுறா. அதுக்கப்புறமா அவ வீட்டுக்கு வெளியில யாரோ கதவு தட்டுற சத்தம் அவளுக்கு கேக்குது. அவ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவோட லென்ஸ்ல போய் பாக்குறா. பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவும் பயம் வந்துடுது. ஏன்னா அவ டிவியில பார்த்த அதே கொலைகாரன் தான் வெளியில நின்றுட்டு இருக்கான். சிவப்பு கலர்ல ஒரு ஹூடி போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். இத பார்த்ததும் எம்மாக்கு ரொம்பவும் பயம் வந்துடுது. அவ பின்னாடி கொஞ்சம் தட்டு தடுமாறி போயிடுறா. போயிட்டு சரி ஓகே, அவன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த லென்ஸ்ல போய் பார்க்கறா. பார்த்தா அவளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அவ ஒரு கூர்மையான கத்தி அந்த லென்ஸ் முன்னாடி வச்சு காமிச்சிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்பவும் பயம் வந்துடுது. ஏமா ரொம்ப பயத்துல பின்னாடி தட்டு தடுமாறி போய் அவளோட போனை எடுத்து 911க்கு கால் பண்றா. ஒரு டிஸ்பேச்சரும் போனை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஏமா இந்த நியூஸ்ல வந்த அந்த ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த கொலைகாரன் என் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதும் அந்த டிஸ்பேச்சர் என்னம்மா சொல்றீங்க, சரிம்மா தைரியமா இருங்க, நான் போலீஸை உடனே அங்க அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவன் என்ன கண்டிப்பா கொலை செஞ்சிருவான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஒண்ணுமே ஆகாதுமா, போலீஸ் எப்ப வேணாலும் அங்க வந்துருவாங்க, வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க தைரியமா இருங்கம்மா, நீங்க என் கூட பேச்சு கொடுத்துட்டே இருங்க, வீட்டுக்கு உள்ள வரக்கூடிய எல்லா வழியுமே அடைச்சிருங்க, வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பேச்சர் சொல்றாங்க. இதை கேட்டதும் ஏமா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. உடனே அந்த டிஸ்பேச்சர் தைரியமா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க.